ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். நேற்றைய தினம் பார்த்திருப்போம், நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் நடைபெறுகிற 2 மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கார். ஒன்னு கேரளா, இன்னொன்னு தமிழகம். அதுல இங்க தமிழகத்துல திருச்சிக்கு வந்த பாரத பிரதமர் அவர் 5000 கோடிக்கான திட்டங்களையும் அறிவிச்சுட்டு அடுத்தது என்டிஏ கூட்டணி அந்த இதுக்கான மாநாட்டிலையும் தேர்தல் மாநாட்டிலையும் அவர் கலந்துட்டு இருக்காரு. அதுல அவர் பேசினதுல முதல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, கருணாநிதி அவரோட குடும்பத்துக்கு இதுதான் கடைசி தேர்தல். இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரிதான் நெரேட்டிவ் செட் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அடுத்து நாங்க தான் வருவோம், இனிமே நாங்க மட்டும்தான் வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே எப்பவுமே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ற போது அதற்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது அவசியம். எடப்பாடி பழனிசாமி பேசுனது சரியான விஷயம். இந்த மாதிரியான ஒரு பேச்சுகளைத்தான் மக்களும் ரசிச்சு பார்ப்பாங்க. இது மக்களை போய் சேரும். இந்த மாதிரியா ஒரு ஒரு கவுண்டர் கொடுக்கிற போதுதான் அது மக்களை போய் சேரும். சோ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அவர் இந்த இது சொன்னாங்களே, டெல்லிக்கும் அதாவது என்டிஏக்கும் டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் தேர்தலுக்கு இவர் பேசுறது ஒரு கவுண்டர் நரேட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கடைசி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் யூஸ் பண்றாரு. அப்படிங்கிறப்ப இது கவுண்டர் நரேட்டிவ்க்கு ஒரு பேலன்ஸா இருக்கா? இல்ல, திமுக இந்த தேர்தலை மறுபடியும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு மனநிலையிலேயே அணுகுறாங்க. அவங்க தெளிவா நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா அவங்க 3 தடவை இதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களிலும் அவர்களை ஜெயிக்க வைத்தது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத அவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க. சோ அதனால 2026 தேர்தலிலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதையே மையப்படுத்தி அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. சோ அத தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் ஒரு ரொம்ப தெளிவான நிலைப்பாடோட எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க எடுத்திருக்கிற அந்த நெரேட்டிவோ இல்ல இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமோ அது பத்தாது. ஏன்னா ஸ்டாலின சமீபத்துல பேசும்போதும் சரி, இப்போ நேற்று திருச்சியில பிரதமர் அவர்கள் இந்த சமயத்துல தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஓட்டினாங்க. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. டெல்லி அப்படிங்கறத இந்தியில எழுதி, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மேப் போட்டு தமிழ்நாடுன்னு எழுதி, சோ அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆனா அதிமுக சார்பிலையும் பாஜக சார்பிலையும் ஆக்சுவலா இது சட்டமன்ற தேர்தல் தான், இதுக்கும் டெல்லிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்க அந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ற போது அதை கவுண்டர் பண்றதுக்கு, அந்த நெரேட்டிவை உடைக்கிறதுக்கு, அந்த இது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு சண்டை தான், இந்த தேர்தலையும் திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி போடுறாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா மக்கள் மனதுல பதிய வைக்கணும். அதை வரும் காலங்கள்ல என்டிஏ கரெக்டா செய்யணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த நெரேட்டிவ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஒற்றை நெரேட்டிவ்லயே திமுக தன்னுடைய எல்லா தவறுகளையும் எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க முக்கியம். இப்ப சமீபத்தை ஒரு 2-3 நாளா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகுறாங்க. ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு. கோவையில பாத்தீங்கன்னா ஒரு 43 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. சோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அவங்க சீரியஸா எடுத்துக்காம இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வழக்கம் போல பாஜகவை பார், ஒன்றிய அரசை பார், மத்திய அரசை பார், உத்தரப்பிரதேசத்தை பார், பீகாரை பார்னு இப்படியே இந்த ஆட்சியில இருந்து, இந்த அவப்பெயர்ல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பிச்சு இப்படியாவது தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தது. அதற்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே வழி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். சோ அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவங்க உடைக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் ஒரு தடவை உங்க இன்டர்வியூ மூலமா சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அதை முயற்சி செய்யாமல் திமுகவை வீழ்த்துவது கடினம் அப்படிங்கறத அவங்க ஞாபகத்தில் வச்சு. இன்னொன்னு அடுத்த பேச்சு யாருன்னா திரு அன்புமணி அவர்கள், பாமக தலைவர் திரு அன்புமணி அவர்கள் பேச்சும் பார்த்திருப்போம் ஒரு சரவெடியாவும் இருந்துச்சு. புள்ளி விவரத்தோட, கையில எந்த ஒரு பேப்பரும் இல்லாம மனப்பாடமா ஒவ்வொரு விஷயத்தையும் புள்ளி விவரத்தோட சொல்றாரு. இதேதான் போன தடவை நம்ம பார்த்திருப்போம். இதே மதுரையிலையும் அவர் அப்படிதான் புள்ளி விவரத்தோட பேசினார். இந்த இதுலயும் கொலைகள் எத்தனை நடைபெற்று இருக்கு ஆட்சியில, அதுல பெண்கள் எவ்வளோ, விவசாயிகள் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தோட பேசிட்டு பெண்களுக்கு ஒரு சென்டிமெண்டாவும் இது மாதிரி பாருங்க, நீங்க இங்க போய் மறந்து போய் ஓட்டு போட்டுறக்கூடாது, மதுனால எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டாவும் பேசியிருக்காரு. சோ அன்புமணி அவர்களோட பேச்சு எப்படி பாருங்க? அவரோடது எப்பவுமே அவர் ரொம்ப தெளிவா பேசக்கூடியவர்.
டேட்டாவோட பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஆனா அவர் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாதிய அடையாளம் அவருடைய பேச்சை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. மறுபடியும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்ல நன்றாக பேசக்கூடிய நபர்கள் அவங்க நல்லா பேசின அந்த வீடியோக்களை எல்லாருமே ஷேர் பண்ணணும். வெறும் பாமகல இருக்கிறவங்க மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து நம்ம திமுக கூட்டணியை பார்த்து கத்துக்கணும். எப்படி வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ இல்ல சு வெங்கடேசனோ யாரோ ஒருத்தர் வந்து பாஜகவை எதிர்த்து நல்லா பேசிட்டாங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வைரல் ஆகும், எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. அது நம்ம கூட்டணி கட்சிகளை கூட விடுங்க, விஜயை எதிர்த்து யாராவது அந்த ஜூலின்னு ஒரு பொண்ணு பேசினா கூட அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து அன்புமணி, தினகரன் இவங்கெல்லாம் நல்லா பேசக்கூடியவர். அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்து வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம, மோடி மட்டும் இல்லாம, அண்ணாமலை மட்டும் இல்லாம இவங்களுடைய பேச்சையும் வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அன்புமணி நேற்று பேசினது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, அதுல எத்தனை பெண்கள், அதுல எத்தனை குழந்தைகள், விவசாயிகள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் மதுபான விற்பனை இங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவிலேயே வந்து அதிக மதுபானத்தால் ஏற்படும் சாலை விபத்துகளில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொன்னார். அப்ப இதெல்லாம் வந்து வைரல் ஆகும் போதுதான் அவங்க பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கேள்விகள், இதெல்லாம் குற்றச்சாட்டுகள். அப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வைக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? இவர் பேசினது நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்பதான் திமுகல இருந்து பதட்டப்பட்டு அன்புமணிக்கு பதில் சொல்லுவாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இவங்க பேசினதே யாருக்குமே தெரியல அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு எந்த விதமான பிரஷரும் இல்ல, அழுத்தமும் இல்ல. சோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் திமுகவை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம்னா, மோடி அவர்களோட ஸ்பீச்ச எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் பேசியிருக்காரு ஒரு ஃபேமிலியை பத்தி. அதாவது யார் வேணா மாறலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கானதுதான் எல்லாம் பண்றாங்க. ஒரு ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை குடும்பத்தை சொல்லியிருக்காரு. மறைமுகமா அவர் பேசின இடம் திருச்சிங்கிறதுனால நேரு அவர்களோட பேரை சொல்லாம மறைமுகமா அவர் செய்த அந்த ஊழலை பத்தி பேசியிருக்காரு. அதை தாண்டி அவர் வரத்துக்கு முன்னாடி நாள் நடந்த அந்த 2 வயது ஒரு குழந்தைய கற்பழித்த திமுக நிர்வாகி, அந்த விஷயத்த கூட கோடிட்டு காமிச்சிருக்காரு. பெண்களுக்கு எவ்வளவு எதிரா, அதுவும் திமுகனால எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்துல நடந்த நிகழ்வுக கூட அவர் கோடிட்டு பேசியிருக்காரு. சோ அவரோட ஃபுல் ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து இது நீங்க சொன்னது அனைத்துமே உதாரணம். ஏன்னா அவர் வந்து மேம்போக்கா திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகல. அவர் வந்து இன்னும் டீப் டவுன் இறங்கி தமிழ்நாட்டுல என்னவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கறது இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து மோடி வந்து இங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இந்த பாஜகவினர் கூட்டணி கட்சிக்காரங்களே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே அவருக்கு தெரியுது, தமிழ்நாட்டு அரசியலும் அவருக்கு புரியுது. சோ தமிழ்நாட்டு அரசியல்ல எதையெல்லாம் பேசினா மக்கள் கிட்ட வந்து ரியாக்ஷன் வரும், எதையெல்லாம் கொண்டு போய் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமா மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்காரு. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற வட மாநிலத்தில இருந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான ஒரு உரைகளை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், இப்ப சமீபத்துல நடந்த பிரச்சனை வரைக்கும் பிரதமர் வந்து இங்க குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா வந்து போய் சேரும். சோ அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய விஷயத்தை வந்து அது மோடி அவர்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் ரொம்ப கரெக்டா பண்ணுவாரு. அந்த அளவுக்கு எல்லா அரசியலையும் ஃபாலோ பண்றாரு. பிளஸ் திமுக அந்த முதல் குடும்பத்தை டார்கெட் பண்றது அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோடி அவர்கள் ஒரு நெரேட்டிவ் மாதிரி செட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இங்க வந்து நம்ம திமுக என்ற கட்சியை வந்து நீங்க எப்படி எதிர்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்பத்துக்காகத்தான் நீங்க அனைத்தும் நடக்கிறது, அவர்களுக்காகத்தான் இங்க இருப்பவர்கள் அத்தனை பேருமே வந்து செயல்படுறாங்க. பிளஸ் முக்கியமா மோடி அவர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தமிழ்நாட்டையே வந்து ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயங்கள். சோ இந்த விஷயங்களை எல்லாம் பாஜகவினர் ஆகட்டும் இல்ல அதிமுகவினர் ஆகட்டும் இதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ரொம்ப தெளிவான உரை,
அவரு எவ்வளவு கிளியரா வந்து பிரிச்சுக்கிறாங்க பாருங்க. அவர் வந்து முதல்ல அரசு விழாவுல கலந்துக்கிறாரு. அரசு விழாவுல என்ன பேசணுமோ, தமிழ்நாட்டுக்கு பாஜக என்னவெல்லாம் செய்து, மத்திய அரசு என்னவெல்லாம் செய்தது அப்படின்னு லிஸ்ட் போடுறாரு. அங்க வந்து ஒரு பாயிண்ட் கூட அரசியல்லாம் எதுவுமே பேசல. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து என்டிஏ கூட்டத்துக்கு வர்றாரு. கூட்டத்துல வந்து புலந்து கட்டுறாரு. திமுக வந்து என்னவெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது வரைக்கும் தொடர்ச்சியா பேசி முதல் குடும்பத்தை அட்டாக் பண்ணி, இது எல்லாமே எந்த அளவுக்கு வந்து அவர் உன்னிப்பா தமிழக அரசியல கவனிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு உதாரணம். பாஜகவினராகட்டும் அதிமுகவினராகட்டும் இதை பயன்படுத்திக்கணும். பிரதமரோ அமித்ஷா அவர்களோ எத்தனை தடவை வேணாலும் இங்க வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. என்னுடைய ஒரு குறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பிரதமர் அவர்கள் டெல்லியில இருந்து இங்க வராரு. எத்தனையோ ப்ரோக்ராமுக்கு நடுவுல தான் வராரு. எத்தனையோ அவருக்கு பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் இங்க வராரு. 3 மீட்டிங் போட்டார். இதுல சென்னையில, திருச்சி மதுராந்தகம்ல, மதுரையில, திருச்சியில 3 மீட்டிங் போட்டாச்சு. இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கண்டிப்பா வந்து ஒரு 3-4 மீட்டிங்க்கு வந்து அவர் வரத்தான் போறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்கே இருந்துட்டு அவரு வந்து இந்த மாதிரியான மாநாடு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த கூட்டம், பொதுக்கூட்டம் இதையெல்லாம் வந்து நடத்தாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து என்டிஏவோட முகம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முகம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவரை முதலமைச்சர் ஆக்குவோம்னு நேற்று எல்லாரும் பேசியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் பேசுற போதே சொல்லியிருக்காரு. இன்னும் 2 மாதத்தில் முதல்வராக போகும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தினகரன் வந்து நேற்று அவ்வளவு சூப்பரா பேசியிருக்காரு. அண்ணாமலை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. மோடி அவர்களும் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது. அப்போ அவரு தான் வந்து முகம், அவரு தான் லீடர் அப்படிங்கிற போது அவரு இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா இது வந்து இந்தியாவோட கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறார். ஆனா அதுவே அதிமுக வந்து ஒரு கூட்டம் வைத்து அதுல வந்து பிரதமரை கலந்து கொள்ள வைத்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இமேஜ் தூக்கும். இந்த மாதிரி தான் வந்து இங்க பிளே பண்ணணும். இப்ப நீங்க ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, திமுக வந்து இந்த அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியை பற்றி எப்படியான வதந்திகளை பரப்புகிறது அப்படிங்கறத பாருங்க. இப்போ பிரதமர் வராரு, எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லல, கட் அவுட்ல அவர் பேர் இல்ல, அவர் போட்டோ இல்ல, அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் சொல்றாங்க, அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியே திரும்ப 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 பேசி இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணியில் வந்து அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை, பாஜக மிரட்டி கூட்டணி வைத்து விட்டதுன்னு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ தொடர்ச்சியா செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இதையெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ற விதமா எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அங்க வந்து அமித்ஷாவையோ மோடி அவர்களையோ இல்ல மத்திய அமைச்சர்களையோ கூப்பிட்டு இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் மேடை ஏற்றி அங்கேயும் அவங்களை எல்லாம் பேச வச்சு அந்த மாதிரியான ஒரு மாநாடு நடந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த மாதிரியும் இருக்கும். பிளஸ் அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதல்வராக்கிறதுக்காகத்தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேரும். சோ அந்த வேண்டுகோளை நான் இந்த காணொலி மூலமா நான் வச்சுக்கிறேன். மற்றபடி பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த மாதிரியான உரைகளை பாஜகவும் அதிமுகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி பண்ணணும். அவர் நேற்று இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காரு. அதை உடனடியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சப்டைட்டில் போட்டோ இல்ல வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியோ தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இதை ஷேர் பண்ணணும். நான் முன்னாடி வந்து அன்புமணிக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் சொல்றேன். இது மக்கள்கிட்ட போய் சேரத்தான் அது வந்து அதுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க முன்னாடியே சொன்னீங்க எளிமையா மக்களுக்கு என்ன இதுவோ அதை அந்த பல்ஸ புரிஞ்சுக்கிட்டு மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து அரசியல் மாநாடு, அரசியல் இது வந்து திமுக மட்டும் பத்தி பேசாம இப்ப சமீபமா நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஈரான் போறதுனால இந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மக்கள் பீதி அடைஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அதை பத்தி கூட மேடையில பேசுனதை பாக்குறோம். அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்ல அதை பத்தி மக்கள் வந்து வதந்திகளை நம்ப வேண்டாம், உண்மை செய்திகளை மட்டும் நம்புங்க. பெட்ரோலுக்கோ இல்ல கேஸுக்கோ எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. அரசாங்கம் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற அந்த ஒரு முன்னேற்பாடோட தான் நம்ம வந்து இங்க வந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்க வந்து வதந்திகளை நம்ப வேண்டாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து எதிர்கட்சி சேனல்கள் இப்ப இன்னைக்கு தமிழக ஊடகங்கள் பாத்தீங்கன்னா
பிரதமர் அவர்கள் பேசின இந்த விஷயத்த ஹைலைட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க வந்து 2 நாளா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, மத்திய அரசு வந்து தோல்வி அடைந்து விட்டது, பிரதமர் மோடி பதவி விலக வேண்டுங்கிற வரைக்கும் அத்தனை நியூஸையும் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் வந்து இங்க பிரச்சனை கிடையாது, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீங்க வதந்திகளை நம்ப வேண்டாம், உண்மை செய்திகளை மட்டும் நம்புங்கள் அப்படின்னு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அதையும் நீங்க எடுத்து போடணும் இல்ல. ஆனா அந்த செய்தியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு. இங்க ஊடகங்கள் அத்தனை பேருமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சோ அதனாலதான் நான் வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். பிரதமர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த செய்தி மக்களை போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் எதிர்கட்சிகள் வந்து அதற்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டா அவங்களும் அதை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசினா அது மக்கள் மத்தியில ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ஆயிடும். முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோ பிரதமர் வந்து இப்படி உறுதிமொழி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்ப நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த கூட்டத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வேற ஏதாவது பேசுவாரே தவிர இதை பத்தி பேச மாட்டார். சோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அரசியல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்த இப்ப தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவிலே ஆகட்டும் என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ரியாக்ட் பண்றாரு. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை வந்து மக்கள் மத்தியில பாசிட்டிவா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கட்சிக்காரங்களுடைய வேலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க சொல்ற மாதிரியே எதிர்கட்சியோட சேர்ந்து ஊடகங்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்து என்டிஏல வந்து அதிமுக வந்து கையை முறுக்கி சேர்க்கப்பட்டாங்க, இது பொருந்தா கூட்டணி, ஜெல் ஆகாது, அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. பட் அவங்க அதெல்லாம் கடந்து 3வது தேர்தலுக்கான கூட்டணி மாநாடு போட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சென்னை, மதுரை, திருச்சின்னு. ஆனா இங்க பொருந்துற கூட்டணி 20 நாள் பேச்சுவார்த்தை ஆகி பெரிய பொறுப்பாளரே வந்து இல்லாம வேற ஒருத்தரை வச்சு கூட்டணி முடிவு பண்ண திமுக புள்ளி வைத்த கூட்டணி சார்பில இருந்து கேரளாவுக்கு வந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் இங்க தமிழகத்துக்கு வந்து எந்த ஒரு கூட்டமும் போடவே இல்லை. சோ என்டிஏ பலமா இப்ப அவங்க வந்து போயிட்டு இருக்காங்களா? புள்ளி வைத்த கூட்டணி அந்த மாநாடுகள் இன்னும் ஒண்ணு கூட போடல, இன்னும் சலசலப்பு இருக்கா? சலசலப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆக்சுவலா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தி வந்து இது வரைக்கும் ஒரு வாழ்த்து செய்தியோ அதை பத்தின ஒரு ட்வீட்டோ போடவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா? அதை பத்தி எல்லாம் யாரும் பேசுறது இல்லை. ஒருவேளை இதே விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில நடந்திருந்தது அப்படின்னா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு நாள் விவாதம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்க ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணி பிடிக்கல, ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ராகுல் காந்தி எப்பவுமே தமிழ்நாட்டை பத்தி அவர் பெருசா சிந்திச்சதே கிடையாது. தமிழ்நாட்டை பத்தி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் நினைச்சதே கிடையாது. அவர் தமிழ்நாட்டு மக்களையும் மதிச்சதில்லை, திமுகவையும் மதிச்சதில்லை. இதுதான் ஆக்சுவலா உண்மை. திமுக தான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் வேணுமேன்னு சொல்லி ராகுல் காந்தியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து திமுகவுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடியல. இன்னும் அது மிகப்பெரிய சலசலப்பு போயிட்டே இருக்கு. இப்ப மதிமுகவுக்கு வந்து வெறும் 4 தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்துல போட்டி, ஒரே ஒரு தொகுதி தான் வந்து மதிமுகவுடைய சொந்த சின்னத்துல போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதே மாதிரி இந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாத்துக்குமே தொகுதி உடன்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாநாடு, பொதுக்கூட்டம் இதற்கெல்லாம் வந்து அவங்களால வர முடியும். இன்னும் அதுவே முடியாம இருக்கு. சோ அதுவே வந்து அவங்க ஒரு திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்ப அதையெல்லாம் வந்து மடை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்களுடைய மீடியாவுடைய ஃபுல் போக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லயே இருக்கு. இப்ப இவங்க இந்த வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க இல்லைங்களா, இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற வதந்தியை கிளப்பி விட்டு நேற்று பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் போய் இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல கியூல நின்றுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்தியில வதந்தியை பரப்பி விட்டு பதட்டத்தை விதைத்து இவங்க தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் பிளஸ் தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சலசலப்புகள், சண்டைகள் இதையெல்லாம் அப்படியே மறைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீடியாவோட சேர்ந்து இவ்வளவு வேலை செய்யறாங்க. இதையெல்லாம் வந்து அம்பலப்படுத்தணும். திமுக கூட்டணி வந்து இன்னும் முழுசாக முடிவடையவில்லை அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடெல்லாம் நடந்து அதற்கு பிறகுதான் இவங்க வந்து இந்த கூட்டணி முழுமையடைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இந்த தரப்புல இருந்தா மீடியாக்கள் வந்து பெரிய பேசு பொருளா ஆக்கியிருப்பாங்க போல. இங்க இவங்க தரப்புல இருக்கனால பேசு பொருளா ஆக்கல. பார்ப்போம் எப்படி அரசியல் நகர்வு அடுத்தது நகர போகுதுன்னு. எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலது வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கலாம். நன்றி கருத்து.